ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு வேற லெவல் பட்ஜெட்ல எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்ல தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட இந்த பட்ஜெட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் சொல்லுன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தேடி வச்சு கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த ஸ்மார்ட் போன் இந்த பட்ஜெட்ல நல்லா ஒர்த்தா இருக்கணும். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா லான்ச் ஆன போனா இருக்கணும்ன்றதுக்காக நான் பார்த்து கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன ஸ்மார்ட் போன்ன்றது தெரிஞ்சுக்கலாம். எந்த பட்ஜெட்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட் எந்த பட்ஜெட் தெரிஞ்சுங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது அண்டர் 25,000ல நான் சொல்ற பட்ஜெட்ல இந்த போன்ஸோட ஆஃபர்ஸ் லிங்க்ல இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா ஆஃபர்ஸோட தான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் ஆஃபர்ஸ் பேஜுக்கு நீங்க போவீங்க. அதை விட்டுட்டு நீங்க தனியா போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸா இருந்தா நான் பொறுப்பாக மாட்டேன். இதுல நம்ம சொல்ல போற ப்ராடக்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அண்டர் 25,000ல கிட்டத்தட்ட 25,000 நான் எப்படி பார்த்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா 20ல இருந்து 25,000 வரைக்கும் பார்த்திருக்கேன். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா 20,000. இந்த 20,000ல எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 20,000ல ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி நார்சோ 80 ப்ரோ இருக்கு. 80 ப்ரோ நான் எந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்மெண்ட்லயே வந்து 7400 சிப்செட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேமிங்காக GT பூஸ்ட்னு ஒன்று கொடுத்து 90 FPS வரைக்கும் கேமிங் விளையாடலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. IP69 கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரேசிங் ஸ்பீட் டிசைன் சொல்லி வெயிட்டையும் ஸ்லிம்மாவும் கொடுத்துருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் கம்மியாக கொடுத்து கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX ஓட 882 மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் சோனி கேமரா வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. கேமருக்காக ஒரு நல்ல போன் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அந்த இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா 19,999 இது 2 கலர்ல இருக்கு. நீங்க கிரீன் எடுத்தாலும் அதே ரேட்டு தான், அதுக்கப்புறம் நீங்க ஒயிட் எடுத்தாலும் அதே ரேட்டு தான். இது வந்து நான் வந்து இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம அந்த லிங்க் மூலமா நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்ததா இதோட கொஞ்சம் பிரைஸ் அதிகமா பார்த்தோம்னா கேட்டீங்கன்னா இந்த தரப்புல IQ-Z இருக்கு. IQ-Z நான் ஏன் தேர்ந்தெடுத்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பெரிய பேட்டரி எனக்கு லாங்கர் பேட்டரியில ஒரு போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்காகவும், அது மட்டும் இல்லாம இதுல வந்து கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல குவாட் கர்வ்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே ஸ்னாப் டிராகனோட 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி தான் மெயினா பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து IQ இந்த போன் வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போனா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பெருசா இருந்தாலும் 7300 mAh பேட்டரி பெருசா இருந்தாலும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா போனை வந்து எந்தவித பெரிய போனா கொண்டு வரல, ஸ்லிம்மஸ்ட் போனா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சோனி IMX 882 இதுல முன்னாடி ரியல்மி பார்த்தோமா அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல AI ஆப்ஷன்லாம் இருக்கு. இது மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் 5000 nits பீக் பிரைட்னஸும் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கீங்க? 21,999 ரூபாய்க்கு வந்திருக்கு. நம்ம இதே செக்மெண்ட்ல அடுத்ததா பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா Edge 60 Fusion. அது மட்டும் இல்லாம இன்னொரு போன் மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ். இந்த ரெண்டு போனையும் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தோம் எந்த போனை பர்ச்சேஸ் பண்ணணுன்றவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு போனுமே ஒரே பிரைஸ்ல வந்திருக்கு. லாஸ்ட் வீக் கூட பிரைஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு போனும் ஒரே பிரைஸ்ல இருக்கு. இந்த ரெண்டு போன்லயும் சிமிலரான டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த ரெண்டு போன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிமிலரான டிஃபரன்ஸ் கேமராவில் கிடையாது, டிசைன்ஸ்ல கிடையாது. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி மாறி இருக்கும். அது 500 mAh மாறி இருக்கும். அதுல இதுல உங்களுக்கு வந்து மீடியாடெக்கோட போகணும்னு கேட்டீங்கன்னா மீடியாடெக்கோட எனக்கு பர்ஃபார்மன்ஸோட வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க Edge 60 Fusionக்கு போங்க. எனக்கு வந்து ஸ்டைலஸ் வேணும், பர்ஃபார்மன்ஸ் 1% கம்மியா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு அந்த ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட வேணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்து மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டுமே இப்போ சேம் பிரைஸ்ல வந்திருக்கு. ரெண்டுமே ஒன் ஆஃப் த போன் தான். இதோட கம்பேரிசன் சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்ல போடுறோம். அங்க பார்த்து தெரிஞ்சுக்க. நம்ம இப்ப அடுத்த போனுக்கு போயிடலாம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரீமியமா வேணும்னு கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி P3 Pro 5G இருக்கு. இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போனா கொடுத்துருக்காங்க. இதுல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 MP செகண்டரி கேமரா. அது தேவையில்லை. ஆனா 3 கேமரா இருக்க மாதிரி தெரியும். 2 கேமரா ஒரு ஃபிளாஷிங் இப்ப கேமரா கண்ட்ரோல்ல கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 16 MP மெயின் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகனோட 7S Gen 3 சிப்செட் கொடுத்துருக்காங்க. 6000
mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த பிரைஸ்க்கு இப்போ கொடுக்குற பிரைஸ்க்கு வருது. இதுலயும் பாத்தீங்கன்னா குவாட் கர்வ் டிஸ்பிளே, BGMக்கு 90 FPS எல்லாமே வரும். அதாவது இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா சொல்ல போனா இதுக்கு ஒரு அப்கிரேட் மட்டும் தான் சொல்லலாம். அது Realme Narzo 80 Pro வந்து Dimensity ப்ராசஸரோட MediaTek Dimensity ப்ராசஸரோட போனாங்களா இவங்க பாத்தீங்கன்னா அதே தான் Realme அதே ஒரு அப்கிரேட் பண்ணி Snapdragon 7s Gen 3 யோட வந்திருக்காங்க. ரெண்டு போனும் ஒரே மாதிரி தான். இதுல கொஞ்சம் இந்த க்ளோ டிசைன்ஸ் சூப்பரா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் எடுங்க. அதாவது உங்களுக்கு வந்து மீடியாடெக்கோட போதும்னா ரியல்மிலே தான் எடுப்பீங்கன்னா நீங்க அதுல எடுத்துக்கோங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்னொரு போன் வச்சிருக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் தரப்புல இருந்து தான். நத்திங் தரப்புல இருந்து சமீபத்தில் லான்ச் ஆன போன் நத்திங் 3A. இந்த நத்திங் 3A பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல போன் கேட்டீங்கன்னா இப்போ நத்திங் தரப்புல இருந்து எனக்கு கிளீன் UI சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு தான் நத்திங் தரப்புல இருந்து. இதுல கேமராவும் நல்லா இருக்கும். 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP டெலிஃபோட்டோ 2x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் 3 கேமரா தரமா இருக்கும். அதுக்கப்புறம் 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவும் Snapdragon 7s Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAhன்றது 2025ல ரொம்ப கம்மி தான். ஆனா 5000 mAh தான் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. ஆனா வந்து இது வந்து நத்திங் UI எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நத்திங் நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நத்திங் இந்த செக்மெண்ட்ல லேட்டஸ்டா லான்ச் பண்ண போன் தான். அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து உங்களுக்கு பேக்ல லைட் மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நத்திங் நீங்க எடுக்கிறதா இருந்தா இந்த ப்ளூ கலர் வேரியண்ட்டை எடுங்க. ஏன்னா இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த ஒயிட் அண்ட் பிளாக்கை விட இந்த ப்ளூ கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இதை நான் சஜஷன் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்த்த அண்டர் 25ல பெஸ்ட் போன் இதுதான். இதை தவிர்த்து சில போன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது கொடுக்குற காசுக்கு ஒர்த் இல்ல. டியூரபிலிட்டின்ற பேர்ல வந்து நம்மள உருட்டிட்டு இருப்பாங்க. டியூரபிலிட்டிக்காக போனோட ப்ராசஸர் போனோட பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆனா பிரச்சனை இல்லையான்றதுதான் என்னோட கேள்வி. அதுக்காக தான் நான் இந்த போன்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுச்சிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒரு 3 ல இருந்து 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். இதுல நீங்க எந்த போனை பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த போனோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல எக்ஸ்க்ளூசிவ் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சீங்க. அது மட்டும் இல்லாம இதுல நீங்க எந்த போனை பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்ன கஸ்டமர்ஸ்ல கான்டாக்ட் பண்ணா இன்ஸ்டாகிராமுக்கு ட்விட்டர் இருக்கு. DM பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.